மக்கள் வெதர்மன் 2 நிமிட வானிலை அறிக்கை. குறிப்பாக தற்போது வேலூர் மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையானது பெய்து வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையானது பெய்து வருகிறது. மற்றும் அதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் காவேரிப்பட்டினம் மற்றும் பருங்கூர் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கனமழை முதல் மிக கனமழையானது பெய்து வருகிறது என்பதை தெரிவித்துள்ளேன். மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக ஒகேனக்கல் மற்றும் பெண்ணகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். பரவலாகவே கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் நள்ளிரவு நேரங்கள் குறிப்பாக 11 மணிக்கு மேல் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளம் மற்றும் பொன்னேரி, திமிரி, தாமரைப்பாக்கம் மற்றும் மதுக்கடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சோழிங்கநல்லூர் மற்றும் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும். மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் மதுரமங்கலம், ஆண்டூர்ஸ் மற்றும் உக்கடா மற்றும் பெருநகர் மற்றும் மந்தவாசி, உத்திரமேலூர் சுற்றுவட்டார பகுதியில், ஊத்துக்குளி, வாஜராப்பேட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துள்ளேன். மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம், மேல்மருவத்தூர், மருதாந்தகம், வேடந்தாங்கல் மற்றும் கருங்குயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆண்டூர்ஸ், வல்லம் மற்றும் சிங்கப்பெருமா கோயில், மலைமேனர், காட்டாங்குளத்து, கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் திருக்கலைக்குன்றம், மகாபலிபுரம், கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சென்னை மயிலாப்பூர், அண்ணா நகர் மற்றும் வடபழனி, கோயம்பேடு, மதுரவாயல், கிளாம்பாக்கம், தாம்பரம் மற்றும் வண்டலூர் சுற்றுவட்டார பகுதி மற்றும் மேடவாக்கம், குரோம்பேட்டை, பல்லாவரம், மணலி மற்றும் சைதாப்பேட்டை, அம்பத்தூர், கிண்டி போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும். மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஏலகிரி மற்றும் ஆம்பூர் மற்றும் நாட்றாம்பள்ளி, வாஜராப்பேட்டை கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். மற்றும் சேலம், நாமக்கல் போன்ற மாநகர பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் ஈரோடு, ஊத்துக்குளி, மொடக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள், மற்ற சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி மற்றும் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதியில் கனமழை. மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குறிப்பாக சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில், கச்சிராபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வேன். மற்றும் மாநகரத்திலும் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் கொல்லிமலையில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். மற்றும் மிகவும் வட மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.